Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics unit 2 அதற்கான யூனிட் எக்ஸசைஸ் அழகு பயிற்சி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேயா, குட். 3 சம் முடிச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 4th சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். புக் எடுத்து வச்சுக்க. கொஸ்டின் வந்து நான் ரைட் பண்ணலை, பேஸ்ட் பண்ணலை. ஸோ நீ வந்து கொஸ்டின் ரீட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா, ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, 4th one. So that 107 is of the form of 4q plus 3 for any integer q அப்படின்னு சொல்லியிருக்கு. கொடுத்ததை எடுக்கிறேன். So that 107 is of the form 4q plus 3. Okay, good. அப்போ 107 equal to 4q plus 3. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணி 107 கோஷன்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். q 2 4s are 8 மிச்சம் என்ன வந்துடும் 27. ஓகேயா, குட். நெக்ஸ்ட் என்ன வந்துடும் 5 20. சரிங்களா, 6 24. 6 4s are 24. அப்போ ரிமைண்டர் 3 வந்துருச்சு. அப்போ இதை எழுதையில் 107 equal to 4 into 26 plus 3 அப்படின்னு எழுதணும். புரியுதா சொல்கிறது? ரைட். இதுதான் இதனுடைய ஃபார்ம். இட் இஸ் த ஃபார்ம் 4q plus 3 வேர் அதில் க்யூன்றது என்னது 26 அப்படின்னு அர்த்தம். எனி இன்டிஜர் கேட்டிருந்தாங்கல்ல அவங்க, அப்படின்றனால அதை எனி இன்டிஜர் க்யூனா 26ன்றது இன்டிஜர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சரி, ப்ரூவ் தட்னு சொல்லி க்யூ அப்படின்றது எனி இன்டிஜர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே சொல்கிறது, எனி இன்டிஜர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி, ரைட்டு. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 107 equal to 4q plus 3 கொடுத்துருக்கு. prove that q is any integer அப்படின்னு கொடுத்துருக்கு. any integer அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் ரிவர்ஸில் வர்றேன், கணக்கை ரிவர்ஸில் வரேன். அப்படின்னா 107 minus 3 equal to 4q. அப்போ சப்ராக்ட் பண்ணால் 104 equal to 4q. அப்போ divided by 4 equal to q. ஓகேயா, குட். அப்போ அடிச்சிட்டோம்னா q ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 26. அப்போ 26ன்றது என்ன வந்துருச்சு இன்டிஜர் தானே இது. இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூவ் தட் க்யூன்றது என்னது எனி இன்டிஜர்னு சொல்கிறனால இட் இஸ் என்னது இன்டிஜர், முழு எண் அப்படின்னு அர்த்தம். என்னது இட் இஸ் இன்டிஜர் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃபார் எனி இன்டிஜர் க்யூ. அப்போ நீ இந்த மாதிரி ரிசல்ட் செஞ்சாலும் சரி, இதோடு நிறுத்திக்கிட்டாலும் சரி, ஸ்கூலில் எப்படி செய்கிறான்னு பார்த்துக்கோ. இதோடு நீ ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஃபர்தராக ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணி செய்கிறாங்கன்னா இதை செஞ்சு முடிச்சுக்கோ. ஓகேயா, தேங்க்யூ.